ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல கொங்கு ஸ்டைல்ல காரசாரமா ஒரு நெய் கோழி பெரட்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கடாயில 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். மசாலா நல்லா செவந்ததுக்கு அப்புறமா 4 வரமிளகா, ஒரு 5-6 பல் பூண்டு நெய்ல வறுத்து சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா விழுதா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்த மசாலாவையும் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் அதுல சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஹீட்ல வச்சு 5ல இருந்து 7 நிமிஷம் அதை நல்லா வதக்குனோம்னா இது மாதிரி மசாலா நல்லா சுருண்டு வரும். இப்ப அது கூட 3/4 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் தயிர் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி சிக்கனை கலந்து விட்டுட்டு இப்ப அது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் மீடியம் ஹீட்ல வச்சு வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா நடுவுல சிக்கனை அடி பிடிக்காம கலந்து மட்டும் விட்டுடுங்க. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சூப்பர் யம்மியா காரசாரமா ஒரு நெய்கோழி பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சா பொடி பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைகளை தூவி சர்வ் பண்ணீங்கன்னா கம கமன்னு காரசாரமா நெய்கோழி பெரட்டல் ரெடி. சுட சுட சாம்பார் சாதத்துக்கு இந்த சிக்கனை வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். பாய்.